சந்தர் விடுங்க சீக்கிரம் வாங்க வர சொல்லுங்க அவரை தள்ளி விடுங்க கேளுங்க ஒன்றும் பிரச்சனை சும்மா விசிட் பண்ண எதுக்கு சொல்லுப்பா தெரியுதுல்ல உள்ள மக்களுக்கு திருப்தி ஆகும் கால வச்சாலும் வணக்கம் ஐயா. புதிய தண்ணி தான் ஏறி இருக்குது எங்களுக்கு. இந்த வார்டுக்கு தான் 18 வார்டுக்கு அந்த தண்ணி தான் போகுது. மக்கள் எப்படி ஐயா இருக்கிறவங்க கேன் வாட்டர் குடிக்கணும், இல்லாதவங்க அந்த தண்ணி தான் குடிக்கணும். போய் பக்கத்திலே வந்து சமையல் செய்கிறோம். 18 வார்டுக்கு போகணும், அந்த தண்ணியில் தான் செய்கிறோம். பிள்ளைங்க பக்கத்தில் படிக்குது, 10 மீட்டர் கூட இல்லை இதுக்கு அவங்க கற்றுக்கிட்டோம். எப்படி ஐயா மக்கள் வாழ சரியா, குழந்தைங்க படிக்க சரியா இல்லை, நாங்கள் நம்ம காலம் எப்படியோ போகுது, பிள்ளைங்க வாழ சரியா, தலைமுறையா இப்போ இந்த திட்டத்தை இங்கே கொண்டாடுறாங்க. வேற இடத்துக்கு மாற்றி கொடுங்க ஐயா, தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் பண்ணுங்க ஐயா முயற்சி. அதிமுக அதுக்காக சொல்கிறேன். 110 கீழே அம்மா இருந்தப்போ பஸ் டிப்போவும் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு தீர்மானம் போட்டாங்க. மறுபடியும் இப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதே தீர்மானம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நகரமன்ற தீர்மானத்தில் பஸ் டிப்போ, விளையாட்டு திடல், அங்கன்வாடி, கேர்ள்ஸ் ஸ்கூல் இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானம் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு இவங்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. 1000 கோடின்றதால இந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா இது 1000 கோடி திட்டம்ன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஜனங்களை அப்புறப்படுத்துறாங்க. நீங்க 2000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ அந்த படிப்பெல்லாம் எப்படி சார் போறது? இந்த குழந்தைங்க எங்க போய் படிக்கிறாங்க? வசதி இருக்கிறவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டி 1 லட்சம் அராஜகம் பண்ணாங்க ஐயா. இல்லாத அவர் என்ன சொன்னார்னா எல்லா திட்டத்தையும் மாத்திரன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்தையும் மாத்திரம் ஸ்கூலை மாற்ற முடியுமா? இதை மக்களை எங்க சார் பார்த்தாரு? நாங்க எங்க சார் போவோம்? 600 தலித் குடும்பம் இங்க இருக்கிறோம். சொல்றத மாத்திரம் எல்லாம் கண்டி இந்த கழிவுநீர் திட்டத்தை மாற்ற மாட்டேன்றாங்க. அதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல ஈபி பக்கத்துல இருக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போட்டா நம்ம அந்த பக்கம் காவா இருக்குல்ல, அமைச்சர் 6 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது வந்தாச்சு. இந்த திட்டம் வந்து நல்ல திட்டம், வேலை வாய்ப்பு தரேன், வேலை செய்யும். இந்த திட்டம் வரத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்.
தரோம்னு சொல்றாங்க. இந்த திட்டம் வர்றதுக்கு யாராவது ஆதரவு தெரிவிப்பாங்களா சொல்லுங்க. ஏன்னா இது திட்டம் வந்தா இதுல வந்து நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுல ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். யாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க? எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க? நல்ல திட்டமே வரல. குப்பம் போட்டு பக்கத்துல உள்ள போயிடுங்க வேற எந்த இதுவும் கிடையாது. பேசிட்டு கிளம்புறோம். வயசானவங்க நேல் காப்பாங்க இன்னும் முன்னாடி போங்க. நேல் காப்பாங்க மட்ட காப்பாங்க நேல் காப்பாங்க முன்னாடி அந்த பக்கம் போங்க. முன்னாடி போங்க முன்னாடி போங்க. இன்னும் அந்த பக்கம் போங்க. முன்னாடி போங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் பாஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. வழி விட இந்த சைடுல உட்கார சொல்லுங்க. சைடுல கூப்பிடுறேன். ரிசீவ் போட்டேன். சார் ஸ்கூலு 10 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஏரி வந்து 250 மீட்டர் இருக்குமா? 20 மீட்டர் தான். ஸ்கூல் வந்து 10 மீட்டர் தான். 500 மீட்டர் கண்ணால தான் இருக்கணுமா? ஆமாம். ஆனால் இன்னொன்னா
பக்கத்தில் பிரைவேட் ஆளுகிட்ட இருந்து ஒன்றரை ஏக்கரா எடுத்தோம்னா நாங்கள் அது கூட ஸ்கூலுக்கு தானே கொடுத்துருக்குறோம். பொதுமக்களுக்கு யாருக்கும் யூஸ் பண்ணலண்ணா. நாங்கள் பொதுமக்கள் யாருமே நாங்கள் யாருமே பட்டா போடல, எதுவும் செய்யல. தனியார் கிட்ட இருந்து எடுத்து அப்படிதான் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டோம். உள்ள வர்றதுக்கு எங்களுக்கு நாங்க பிறந்த ஊர்ல இது உள்ள வர்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அது ஒரு நல்ல திட்டமே கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் மடக்கணும் ஊடா இருக்கும் அது பிக்ஸ் பண்ணிட்டு கட்டிருக்கணும் கூட கட்டிருக்கணும். அப்போ ஆமா மடக்கி கொண்டா இப்போ 2018 தானே அது நகராட்சி கண்ட்ரோல் வந்தது. மனு இருக்குங்களா? நகராட்சியில கூட போயிட்டு கமிஷனர் பார்த்து பதிலே அந்த தண்ணி முதல்ல எங்களுக்கு மெயினா வேணும். அதுதான் போரே தைரியமா இருங்க தலைவர்.